வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். முட்டையை நம்ம எப்பப்பெல்லாம் சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். முட்டை என்பது நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான உணவாக இருக்குது. ஒரே ஒரு முட்டையில் சுமார் 13 வகையான விட்டமின்ஸ் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. எனவே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு முட்டை ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டையில் புரோட்டீன் மற்றும் விட்டமின்ஸ் நிறைந்திருக்கிறதால தினசரி நீங்கள் ஒரு முட்டையோ அல்லது 2 முட்டைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். முட்டைகளை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள், எண்ணெயில் வறுத்த பொரித்த வடிவங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது கிடையாது. நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி முட்டைகளை எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் பழகி அப்படி சாப்பிடும்போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். நிபுணர்களினுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 2 முட்டைகளை சாப்பிடுவது இதய நோய்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு நீங்கள் இந்த மாதிரி முட்டைகளை சாப்பிடும்போது கொலஸ்ட்ராலினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அப்போ ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு படிஞ்சிருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். ஸோ கெட்ட கொழுப்புகளினுடைய படிவை அகற்றி நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைக்கிறதால இதயத்துக்கு ரத்தம் சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. பிபி ப்ராப்ளம், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் எனப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா முட்டைகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கண்களில் தீங்கி விளைவிக்கக்கூடிய யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள், ப்ளூ ரேஸ்கள் இருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாக்கும். மேலும் கண்புரையினுடைய அபாயத்தை முட்டை குறைக்கும். ஸோ இப்போ நீங்கள் முட்டையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டு கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி அந்த பிரச்சனைகளாக மீண்டும் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் நீராவில் வேக வைத்த முட்டைகளை அவித்த முட்டைகளை சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டையோ அல்லது 2 முட்டையோ சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை மேம்பட ஆரம்பிக்கும். மூளை ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். மூளை வளர்ச்சி மற்றும் மூளையினுடைய செயல்பாட்டில் சிறப்பான ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களின் பட்டியலில் முட்டையும் அடங்கும். எனவே ஒரு நாளைக்கு நம்ம ஒரு முட்டையோ அல்லது 2 முட்டைகளோ சாப்பிடும்போது அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் நம்ம மேம்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி முட்டையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகரிக்கும். ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவை நமக்கு அதிகரிக்கும். நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக மாறிடுவோம். மூளை சுறுசுறுப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, அது இயங்குவதற்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். எடையை நமக்கு கட்டுப்படுத்துகிறது முட்டை. நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். முட்டைகள் சாப்பிடுவது நம்மளுடைய வயிற்றை நீண்ட நேரம் பசி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நமக்கு பசி குறைவாக தான் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய கிரேவிகள், நொறுக்கு தீனிகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். நம்மளுடைய உடலையும் கெடுதல் ஆக்கிக்க மாட்டோம். இப்போ முட்டையில் இருக்கக்கூடிய இந்த கலோரிகள் நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கவோ எடையை குறைக்கவோ செய்யாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒரே ஒரு முட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றத நிறுத்திடுவீங்க. முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து கொண்டு மீண்டும் அந்த கொழுப்புகளை பார்த்தோம்னா வராமல் தடுத்து கொழுப்புகளை உங்களுக்கு சத்துக்களாக மாற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்கும் முட்டை. நாளொன்றுக்கு நீங்கள் 2 முட்டைகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த 2 முட்டைகள் போதும். உங்களுக்கு அது கால்சியம் சத்தையும் விட்டமின் B12 சத்தையும் கொடுக்கும். இது நம்மளுடைய எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய விட்டமின் D குறைபாட்டை முட்டைகள் போக்குவதோடு நம்மளுடைய பற்களை பலப்படுத்துவதற்கும் முட்டை உதவிகரமாக இருக்கும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் பிரச்சனை ஏற்படுவது போன்ற இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கும், பற்களில் உங்களுக்கு பற்கள் ஆடுவது, வீக்கம், அதாவது உங்களுடைய பற்கள் ஈறுகளில் பல் ஈறுகளில் ரத்தம் கசிவு ஏற்படுவது, அதில் வீக்கம் ஏற்பட்டு அது பேலன்ஸ் இல்லாமல் போகிறதால பற்கள் ஆடுவது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் முட்டை சாப்பிட்டீங்கன்னா பற்கள் மற்றும் எலும்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கும். தசைகள் எல்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுக்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்ளலாம்.
பண்ணலாம். ஸோ உங்களுடைய அந்த தசைகளுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக வந்து செயல்படுவதற்கு கண்டிப்பாக முட்டை வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 2 முட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். மற்ற எந்த வடிவங்களில் நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. நுண்ணுயிர் கிருமிகளால் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பல விதமான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வரலாம். எனவே நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது முட்டை குழம்பு வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கப்பெற்று நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.